Hello everyone. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ங்கிறது எந்த கேட்டகரிக்கு கீழ வரும் அப்படினா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷனுக்கு கீழ வரும். இந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிங்கிள் பிட் எரர். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த சிங்கிள் பிட் எரர் தான் பார்க்க போறோம். அடுத்து உள்ள பர்ஸ்ட் பிட் எரர் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ சிங்கிள் பிட் எரர் அப்படிங்கறதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். as the name implies இதுல வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிட் தான், ஒன் பிட் தான் இதுல வந்து மாற போகுது. அது வந்து இப்போ 0 ஆ இருக்குது 1 ஆக போகுது, 1 ஆ இருக்குது 0 ஆக போகுது. இவ்வளவுதான் இதுல வந்து எரர் நடக்கும். அதாவது இந்த எரர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் பிட்ல மட்டும் எரர் வந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் பிட் எரர். இங்க பாருங்க, இப்போ வந்து சென்டர் வந்து ஒரு 8 பிட் டேட்டாவா அனுப்புறாரு. அந்த 8 பிட் டேட்டா வந்து 10110010 அப்படின்னு இருக்கு. அது ரிசீவருக்கு போகுது. அது போகிற சமயத்துல இந்த சேனல்ல, இந்த கம்யூனிகேஷன் சேனல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சம் ரீசன்னால, ஏதோ ஒரு காரணத்தினால அங்க வந்து ஒரு எரர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எரர் பாத்தீங்கன்னா இந்த நாலாவது பிட்ல என்ன ஆகுது, ஒரு எரர் ஒரு சேஞ்ச் இருக்கு, ஒரு பிட்ல சேஞ்ச் இருக்கு. அந்த பிட் சேஞ்ச் தான் நம்ம இதை எதா சொல்றோம், எரரா சொல்றோம். அதாவது இங்க இருக்க 1 வந்து இங்க 0வா மாறிடுது. இப்ப நீங்க இங்க கவனிக்கணும். இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. அந்த ட்ரெயின் ட்ராக்ல ரயில் பெட்டி போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது ஒவ்வொரு இடத்தையா மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த ட்ராக்ல வந்து ஒவ்வொரு இடமா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னு கேட்டா, அப்படியே தான் டிரான்ஸ்மிட் ஆகி போய்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, ஒரு ரயில் பெட்டி வந்து ட்ராக்ல எப்படி போகுமோ அது போல இன்ஃபர்மேஷன் ஒரே ஃப்ளோல அதே பொசிஷன்ல, இப்ப பாருங்க இங்க இருக்க பொசிஷன் அப்படியே இங்க வந்திருக்கு. அது மாதிரி அது போய்கிட்டு இருக்கணும். அப்போ இது எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து 1 மியூ செகண்ட் சொல்லுவாங்க. அதாவது மியூங்கிறது என்னன்னா மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ ப்ராசஸருடைய செகண்ட்ஸ். சரியா? மைக்ரோ ப்ராசஸருடைய செகண்ட்ஸ்ல இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும். அதாவது ரொம்ப மைனூட்டான விஷயமா இருக்கும். மைனூட்டான செகண்ட்ஸ்ல இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது மைக்ரோ செகண்ட்ஸ்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆனாலும் அதோடைய பொசிஷனை மாத்தாம அது இருக்கிற அமைப்பிலேயே அது டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க இங்க கவனிக்கணும், single bit errors are the least likely types of error in serial transmission because the noise must have very short duration but rare அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த சிங்கிள் பிட் எரர்ங்கிறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சீரியல் டிரான்ஸ்மிஷன்ல இது வந்து ரொம்ப லீஸ்டா நடக்கும். என்ன காரணம்னு கேட்டா, இது வந்து சீரியல் டிரான்ஸ்மிஷன் ஒன்ஸ் ஒரே ஒரு வழிபாதை தான் இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் சேனல் தான் இருக்கும். அதனால அதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அனுப்புற இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி தான் போகும். அதனால அதுல எரர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. இதே சமயத்துல இட் ஹேப்பன்ஸ் இன் parallel டிரான்ஸ்மிஷன். இப்ப parallel டிரான்ஸ்மிஷன்னாலே உங்களுக்கே தெரியும், அட் த டைம்ல ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படி கம்யூனிகேட் பண்ற சமயத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்ப சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன் இருக்கும்போது அதுல சிங்கிள் பிட் எரர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிங்கிள் பிட் எரர்ங்கிற கான்செப்ட பார்த்திருக்கோம். Thanks for watching my video. Thank you very much.